வணக்கம். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் இன்று அகில இந்திய தொழிற்சங்க கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அம்பத்தூரில் ரயில் மறியல் போராட்டத்தை அவர்கள் அறிவித்திருந்தனர். இதற்காக 200க்கும் மேற்பட்டோர் அம்பத்தூர் தபால் நிலையம் அருகே ஒன்று கூடி அம்பத்தூர் ரயில் நிலையம் நோக்கி பேரணியாக நடந்து வந்தனர். அவர்களை போலீசார் வழியில் தடுத்து நிறுத்தி ரயிலை மறிப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் போது தொழிலாளர் சங்கத்தினர் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான கட்டுப்படியாகும் விலையை மோடி அரசு தீர்மானிக்கவில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அது மட்டுமின்றி விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யவில்லை, உரமானியம் வழங்கவில்லை, விவசாயத்தை கார்ப்பரேட் முதலாளிகளிடம் ஒப்படைக்கும் 2025 சட்டத்தை அமல்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வரும் தொழிலாளர் நல சட்டங்களை பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக 4 தொகுப்பாக மத்திய அரசு மாற்றியுள்ளதாக அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். தொழிலாளர்கள் உரிமை என கேட்டபோது கொடுப்பதை ஏற்கும் விதமாக எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை எனவும், அது மட்டுமின்றி 8 மணி நேர பணியை 12 மணி நேரத்திற்கும், பணி நிரந்தரம் மறுப்பு, கான்ட்ராக்ட் முறை, கால முறை வேலை அமல், தொழிற்சங்கம் உரிமை, கூட்டுறவு உரிமை உள்ளிட்டவை மறுக்கப்பட்டுள்ளதாகவும், இதனை அனைத்தையும் உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும், இல்லை என்றால் தொடர் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கையை தெரிவித்துள்ளனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் ரயில் நிலையத்தை நோக்கி முன்னேறி செல்ல முயல்வதால் அவர்களை கைது செய்ய 2 பேருந்துகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் போராட்டத்தில் ஈடுபடுவோர் அனைவரும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாத்து